மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது யுகத்தின் பாடல். அதில் இரண்டாவது பகுதியை பற்றி பார்த்தோம். தமிழானது காற்றில் கலந்து, கடல் கடந்து, ஆற்றினை கடந்து, உயர்ந்த மலை முகடுகளை எல்லாமே கடந்து, இரண்டாம் தமிழ்ச்சங்கம் வைத்து தமிழை வளர்த்த கபாடபுரத்தை ஆழி பேரலையானது தன்னுடைய கடல்கோளால் அழித்த பின்னும் காலத்தால் இரவாத இலக்கண இலக்கியங்களை உடைய தமிழை வலிமை கொண்டு அதனுடைய புகழை பாடத்தான் வேண்டும். வலிமை கொண்டு அதனுடைய புகழை பாடத்தான் வேண்டும். ஏட்டினை தொடக்கி வைத்து என் அம்மை, எனது தமிழ்த்தாய், மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து, மண்ணிலே எழுத்தெழுத்தாக எழுதிய என்னுடைய விரல் முனையை தீயில் தோய்த்து, தீயில் நனைத்து, அனைத்து திசைகளிலும் இருக்கக்கூடிய சுவர்களில் எழுத சொல்கின்றார். எதனை பற்றி? எழுகின்ற புதிய யுகத்தினுடைய பாடலை, தொடங்குகின்ற புதிய யுகத்தினுடைய பாடலினை பற்றி அனைத்து திசைகளிலும் எழுத சொல்கின்றார். யார்? என் அம்மை, என்னுடைய தமிழ்த்தாய் என்று சு. வில்வரத்தினம் அவர்கள் குறிப்பிட்ட பாடலினை பற்றி நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இப்பொழுது அதிலிருந்து ஒரு சில வினாக்கள். இரண்டாம் தமிழ்ச்சங்கம் எங்கு அமைக்கப்பட்டது? கபாடபுரம். காலத்தால் சாகாத தொல் கனிமங்கள், அதில் கனிமங்கள் என்று குறிப்பிடுவது எதனை பற்றி? இலக்கிய இலக்கணங்கள். அனைத்து திசைகளிலும் இருக்கக்கூடிய சுவர்களில் எதனை பற்றி எழுத சொல்கின்றார்? புதிய யுகத்தினுடைய பாடலினை பற்றி. நன்றி. இன்று நாம் பார்க்கக்கூடியது பேச்சு மொழியும் கவிதை மொழியும். பேச்சு மொழி, கவிதை மொழி. பேச்சு, கவிதை, இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? அதனை பற்றித்தான் இன்றைய பாடத்தில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமெண் 4 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. பேச்சு மொழியும் கவிதை மொழியும் என்ற நூலினை எழுதியவர் இந்திரன். அவருடைய இயற்பெயர் ராசேந்திரன். ராசேந்திரன் என்ற இயற்பெயர் கொண்ட இந்திரன் ஒரு சிறந்த கலை விமர்சகர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், ஓவியர் என்று பன்முகத்தன்மை கொண்டவர். ராசேந்திரன் என்ற இயற்பெயர் கொண்ட இந்திரன் அவர்கள் சிறந்த கலை விமர்சகராகவும், கவிஞராகவும், மொழிபெயர்ப்பாளராகவும், ஓவியராகவும் தன்னுடைய ஆளுமை தன்மையை வளர்த்து கொண்டவர். ஒரிய மொழி கவிஞர் மனோரமா
பிஸ்வாஸின் பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் என்ற நூலினுடைய மொழிபெயர்ப்பு நூலுக்காக 2011ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருதினை பெற்றிருக்கின்றார். ஒரிய மொழியினுடைய கவிஞர் மனோரமா பிஸ்வாஸ். அவர் எழுதிய பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் என்ற நூலினை இவர் மொழிபெயர்ப்பு செய்திருக்கின்றார். அவ்வாறு அவர் மொழிபெயர்த்த நூலுக்காக 2011ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி என்ற விருதானது இவருக்கு கிடைத்திருக்கின்றது. யாருக்கு? இந்திரன் அவர்களுக்கு. அவருடைய இயற்பெயர் ராசேந்திரன். அவருடைய பன்முகத்தன்மைகள் யாவை? கலை விமர்சகர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், ஓவியர். இவர் யாருடைய நூலினை மொழிபெயர்த்தார்? மனோரமா பிஸ்வாஸ். அவர் மொழிபெயர்த்த நூலின் பெயர் பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம். அந்த நூலிற்காக இவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய விருது என்ன? சாகித்ய அகாதமி விருது. எந்த ஆண்டு? 2011ஆம் ஆண்டு. முப்பட்டை நகரம், சாம்பல் வார்த்தைகள் உள்ளிட்ட கவிதை நூல்களையும், தமிழ் அழகியல், நவீன ஓவியம் உள்ளிட்ட கட்டுரை நூல்களையும் படைத்துள்ளார். வெளிச்சம், நுண்கலை ஆகிய இதழ்களை நடத்தியிருக்கின்றார். இவர் பல கவிதை நூல்களையும் கட்டுரை நூல்களையும் இதழ்களையும் நடத்தியவர். இவர் எழுதிய கவிதை நூல்கள் முப்பட்டை நகரம், சாம்பல் வார்த்தைகள். கட்டுரை நூல்கள் தமிழ் அழகியல், நவீன ஓவியம் என்பது. இவர் நடத்திய இதழ்கள் வெளிச்சம், நுண்கலை. நம்முடைய பாடப்பகுதியில் 3 கவிதைகளானது இருக்கின்றது. அந்த 3 கவிதைகளினுடைய மொழிபெயர்ப்புகள் வால்ட் விட்மன் அவர்கள் எழுதிய கவிதை. ஆங்கிலத்தில் இருந்ததை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்தவர் சங்கர் ஜெயராமன் என்பவர். அதேபோன்று மல்லார்மை என்ற கவிஞரினுடைய கவிதை பிரெஞ்சு மொழியில் இருந்தது. அதனை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்தவர் வே. ஸ்ரீராம் அவர்கள். அதேபோன்று பாப்லோ நெருடா அவருடைய கவிதைகளை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் ஆ. ராம் வெங்கடாசலபதி. இவர்கள் மூவரும் நம்முடைய பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த 3 கவிஞர்களினுடைய கவிதைகளை மொழிபெயர்ப்பு செய்தவர்கள். நன்றி. பேச்சு மொழியும் கவிதை மொழியும். கலைகளினுடைய உச்சம் கவிதை என்று சொல்கின்றார்கள். கலைகளினுடைய உச்சம். பல கலைகள் இருக்கின்றன. ஆய கலைகள் என்பது 64 கலைகள் இருக்கின்றது. அந்த 64 கலைகளினுடைய உச்சமாக கருதப்படுவது கவிதை. கவிதை கலையை பற்றி சொல்கின்றார்கள். அந்த கவிதையினை இயன்றவரை, தங்களால் முடிந்தவரை பேசுவது போல எழுதுவதுதான் உத்தமம். தான் பேசுவதைப் போல எழுதுவதுதான் உத்தமம். அதுதான் சிறந்தது. அதுவே மானுடத்திற்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் கூறுகின்றார் மகாகவி பாரதியார் அவர்கள். தன்னால் முடிந்த வரைக்கும் கலைகளினுடைய உச்சமாக கருதப்படுகின்ற கவிதையினை தங்களால் முடிந்த வரைக்கும் பேசுவதைப் போல எழுத வேண்டும். அதுதான் சிறந்தது. அதுவே மனித இனத்திற்கு எழுத்தாளர்கள் செய்கின்ற கடமை என்று மகாகவி பாரதியார் அவர்கள் குறிப்பிடுகின்றார். கவிதை என்பது எவ்வாறு நிகழ்கிறது? கவிதை என்பது எப்படி நிகழ்கின்றது? எழுத்து மொழியை கடந்து பேச்சு மொழி எவ்வாறு கவிதைக்கு நெருக்கமாக இருக்கிறது என்பதை பற்றி பேசுகின்றது நாம் காணக்கூடிய இந்த கட்டுரையானது. கவிதை கவிதை என்பது எவ்வாறு நிகழ்கின்றது, எப்படி ஏற்படுகின்றது? அந்த கவிதையானது எழுத்து மொழியை கடந்து பேச்சு மொழி என்ற நிலைக்கு வரும்பொழுது அதற்கு எவ்வாறு நெருக்கமாக கவிதையானது அமைகின்றது என்பதை பற்றித்தான் நாம் காணக்கூடிய இந்த கட்டுரையானது அதனை பற்றி குறிப்பிடுகின்றது. கவிதை கவிதை என்பது எது?
கவிதை என்பது எது? எது கவிதை? எது கவிதை மாணவர்களே? தான் எழுதுவது அனைத்தும் கவிதையாக விடுமா? எது கவிதை? அந்த கவிதை எழுதும் செயல்பாடு என்பது எப்படி நிகழ்கின்றது? கவிதை எழுதுகிற போது எழுதி கொண்டிருப்பவனுக்குள் என்ன நிகழ்கின்றது? அந்த கவிதை எழுதி முடித்துவிட்ட பிறகு அந்த கவிஞனுக்கும் கவிதைக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு என்ன? அந்த உறவினை யார் முடிவு செய்கின்றார்கள்? சொல்லுங்கள். கவிதை என்பது எது? எது கவிதை? ஒரு கவிஞனினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது கவிதை. அந்த கவிதை எழுதக்கூடிய செயல்பாடு என்பது எப்படி நிகழ்கின்றது? ஒரு பொருளை பார்க்கும் பொழுது, ஒரு இயற்கை காட்சியை காணும் பொழுது, அதனை அனுபவித்து அதனை வர்ணித்து எழுத வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் பொழுதுதான் கவிதை எழுதக்கூடிய நிகழ்வே உருவாகின்றது. ஒரு கவிஞன் கவிதை எழுதுகின்றான். அப்படி எழுதி கொண்டிருக்கும் பொழுதே அவனுக்குள் என்ன நிகழ்கின்றது? என்ன மாற்றம் ஏற்படுகின்றது? அந்த கவிதையினுள் அவன் மூழ்கி போகின்றான். கவிதை எழுதி முடித்து விட்டான். ஒரு கவிதையை கவிஞன் எழுதி முடித்து விட்டான். முடித்துவிட்ட பிறகு அந்த கவிஞனுக்கும் கவிதைக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? என்ன உறவு அவர்களுக்குள் இருக்கின்றது? இது அந்த கவிஞன் எழுதிய கவிதை அவனுள்ளிருந்து தோன்றியது. அந்த கவிதைக்கும் கவிஞனுக்கும் என்ன உறவு? அவனுள்ளிருந்து தோன்றியது தான் அந்த கவிதை. அப்போ அந்த கவிதையானது இவனுக்கு மகன், இவன் தந்தை. இவனுள்ளிருந்து தோன்றியது தான் அந்த கவிதை. இதனை யார் முடிவு செய்கின்றார்கள்? யார் இதனை முடிவு செய்வது? தொடருகின்ற இந்த பல்வேறு விதமான கேள்விகளுக்கான பதில்களை எண்ணற்ற அழகியல்வாதிகளும் தத்துவ ஞானிகளும் கலை விமர்சகர்களும் மொழியியல் அறிஞர்களும் கொடுத்திருக்கின்றார்கள். இதற்கான பதிலை பல அழகியல்வாதிகள், தத்துவ ஞானிகள், கலை விமர்சகர்கள், மொழியியல் அறிஞர்கள் நமக்கு விடையாக கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அவற்றுள் நான் இதுவரை கேட்டது, கண்டது, படித்தது ஆகிய எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தால் அந்த பதில்களில் நான் இதுவரை கேட்டது, பார்த்தது, படித்தது இவை எல்லாவற்றையும் வைத்து நாம் கூட்டி கழித்து பார்த்தோம் என்றால் நான் மொழியில் மிதந்து கொண்டுதான் பிறந்ததாக தெரிகின்றது. நான் மொழியிலேயே மிதந்து கொண்டு பிறந்ததாகத்தான் எனக்கு தெரிகின்றது. அம்மொழியில் மூழ்கியபடிதான் எனது விழிகள் இந்த உலகை காண திறந்தன என்று நான் உணர்கின்றேன். என்னுடைய மொழிக்குள் நான் மூழ்கியபடியே எனது விழிகள் இந்த உலகை காண கண் திறந்தன என்பதை நான் உணர்கின்றேன். யார் சொல்வது? இந்திரன் சொல்கின்றார். இவை எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது தான் மொழியில் மிதந்து கொண்டே பிறந்ததாக கூறுகின்றார். மொழியில் மூழ்கியபடியே இருக்கும் பொழுதுதான் எனது விழிகளானது இந்த உலகை காண கண் திறந்தன என்று சொல்கின்றார். புரிந்ததா மாணவர்களே? மானுடத்திற்கு எழுத்தாளர்கள் செய்கின்ற கடமையாது தங்களால் இயன்றவரை பேசுவது போல எழுதுவதுதான் உத்தமம். அதுதான் மனித இனத்திற்கு எழுத்தாளர்கள் செய்கின்ற கடமை. புரிந்ததா? நன்றி. மொழி. மொழி என்பது நமக்கு அறிமுகமாகுவதற்கு முன்னால் பொருள்களும் விலங்குகளும் பறவைகளும் வானும் நிலவும் சூரியனும் மரங்களும் செடிகளும் இருந்திருக்கவே இல்லை. அவையெல்லாம் இல்லவே இல்லை. எது? மொழி என்பது நமக்கு அறிமுகமாகுவதற்கு முன்னால்.
நமக்கு மொழி என்பது எப்பொழுது அறிமுகமானதோ அதன் பிறகுதான் இது விலங்கு, இது பறவை, இது வானம், இது நிலவு, இது சூரியன், இது மரம், இது செடி, இது கொடி என்று நாம் உணர்கின்றோம். ஆனால் ஒரு சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தை பேச ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அதற்கு மொழி என்பதே அறிமுகமாகவில்லை. அது தன்னுடைய மழலை மொழியில் பேசும். அத்தகைய சூழலில் அந்த குழந்தைக்கு பொருள்கள் என்பது என்ன என்று தெரியுமா? விலங்குகள் தெரியுமா? பறவை தெரியாது. வானம் இல்லை, நிலவு இல்லை, சூரியன் இல்லை, மரம் இல்லை, செடிகள் இல்லை, இவை எவையுமே இல்லை. எப்பொழுது? மொழி என்பது அறிமுகமாகுவதற்கு முன்னால். மொழிதான் என்னுடைய உலகத்தை ஒவ்வொரு பொருளுக்கும் பெயர்களோடு கட்டி எழுப்புகின்றது. அந்த மொழிதான் என்னுடைய உலகத்தையே புதிதாக உருவாக்குகின்றது. அந்த மொழியின் மூலமாகத்தான் நான் கற்றுக்கொள்கின்றேன். இது மரம், இது செடி, இது கொடி, இது பொருள்கள், இது வானம் பறந்து செல்கின்றதா, அது பறவை, இவை விலங்குகள், இவை பூச்சிகள் என்று அப்பொழுதுதான் நான் உணர்கின்றேன். என்னுடைய உறவுகள் என்று ஒவ்வொரு பொருளுக்குமே பெயர்கள் என்பது தோற்றம் பெறுகின்றது. அந்த பெயர்களோடு என்னுடைய உலகமானது கட்டமைக்கப்படுகின்றது. எதன் காரணமாக? மொழியின் காரணமாக. அந்த குழந்தையானது தன்னுடைய மொழியினை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு பொருள்களும் அந்த குழந்தைக்கு அறிமுகமாகின்றது. அதன் வாயிலாகத்தான் அந்த குழந்தையினுடைய உலகமானது கட்டமைக்கப்படுகின்றது, ஒவ்வொரு பெயர்களோடு சேர்த்து. அதன் பிறகுதான் நான் என்ற ஒன்றே பிறக்கின்றது. அதன் பிறகுதான் நாம் உணர்ந்து கொள்கின்றோம். நான், நீ, அவன், அவள், அவர்கள், அவை என்பதே தோன்றுகின்றன. என்னுடைய உலகம் மொழியினால் கட்டமைக்கப்பட்ட பிறகு அந்த உலகத்திலிருந்து தனித்து பிரிந்து நிற்கின்ற நான் என்பது உதயமானேன். என்னுடைய உலகமானது நான் கற்றுக்கொள்கின்ற, நான் அறிந்து கொள்கின்ற மொழியினால் கட்டமைக்கப்படுகின்ற பிறகுதான் அந்த உலகத்திலிருந்து தனியாக நான் பிரிந்து நின்று நான் என்பது தோற்றம் பெறுகின்றேன். நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கின்றேன், மொழியின் பொருளை அறிந்து கொள்ளத் தொடங்கியது எந்த ஆண்டில், எந்த நாளில், எத்தனை மணிக்கு? இவை அனைத்திற்கும் என்னிடம் பதில் இல்லை. நம்மிடம் அதற்கு பதில் இருக்கின்றதா மாணவர்களே? மொழியினுடைய பொருளை அறிந்து கொள்ளத் தொடங்கியது எப்பொழுது? எப்பொழுது நீங்கள் மொழியின் வாயிலாக ஒரு பொருளை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள்? மிகச்சரியாக உங்களால் சொல்ல முடியுமா? எப்பொழுது நான் கற்றுக்கொள்ளத் தொடங்கினேன்? எப்பொழுது நான் பேசத் தொடங்கினேன்? எப்பொழுது ஒவ்வொரு பொருளையும் பெயர் வைத்து நான் அறியத் தொடங்கினேன் என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியுமா? அப்படி இருந்தால் அது எந்த ஆண்டில், எந்த வருடத்தில், எந்த நாளில், எந்த மாதத்தில், எத்தனை மணிக்கு? இது அனைத்திற்கும் நம்மிடம் நிச்சயமாக பதில் என்பது இருக்காது. ஆண்டு தெரிந்தால் மாதம் தெரியாது, ஒருவேளை மாதம் தெரிந்தால் நாள் என்பது தெரியாது. அதே சமயத்தில் எத்தனை மணி என்பதும் நமக்கு தெரியாது. மிகச்சரியாக அவற்றை நாம் சொல்ல முடியாது. நான் உணர்ச்சியினால் நிரம்பி இருக்கின்ற பொழுது அந்த வேகத்தை பதிவு செய்வதற்கு சொற்கள் உதவும் என்று எப்போது தோன்ற தலைப்பட்டது? நான் உணர்ச்சியினால் அப்படி நிரம்பி இருக்கின்றேன், உணர்ச்சி பூர்வமாக நான் இருக்கின்றேன். அந்த உணர்ச்சியினுடைய வேகத்தை பதிவு செய்வதற்கு சொற்கள் உதவும் என்பதை எப்பொழுது எனக்கு தோன்றியது? ஒரு வியப்பாக இருக்கட்டும், ஒரு கோபமாக இருக்கட்டும்,
ஒரு பெருமகிழ்ச்சியாக இருக்கட்டும், அந்த உணர்வுகள் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் என்னுடைய உணர்வினுடைய வேகத்தை நான் பதிவு செய்வதற்கு சொற்களானது உதவும் என்று எப்பொழுது நான் எண்ணத் தொடங்கினேன், அதற்கும் பதில் இல்லை. மொழி என்ற ஒன்று என்னுள் தோன்றிய பிறகுதான் இந்த உலகமானது என்னுடைய கவனிப்புக்குரிய ஒன்றாக மாறிவிட்டது. மொழி என்பதை நான் கற்றுக்கொண்ட பிறகுதான் இந்த உலகத்தையே நான் கவனிக்கின்றேன். இந்த உலகில் இருக்கக்கூடிய பொருள்கள், மனிதர்கள், பறவைகள், பூச்சிகள், விலங்குகள் என்று ஒவ்வொன்றையும் நான் கவனிக்கின்றேன். இந்த உலகமே என்னுடைய கவனிப்புக்குரியதாக மாற்றமடைகின்றது எப்பொழுது மொழி என்ற ஒன்று நமக்குள் தோன்றிய பிறகு. என்னுடைய உலகத்தினை நான் இழை இழையாக பிரித்தும் வகுத்தும் தொகுத்தும் விதவிதமான தூரங்களில் வைத்தும் கொடுத்தது மொழி என்பது. என்னுடைய உலகத்தை இழை இழையாக தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு நூல்களாக அவற்றினை பிரித்து அதனை வகுத்து பகிர்ந்து அதனை ஒன்றாக சேர்த்து தொகுத்து விதவிதமான தூரங்களில் வைத்து இது நமக்கு தேவையானது, இது தேவையில்லாதது, இவை பறவைகள், இவை விலங்குகள், இவை மரங்கள், இவை பூச்சிகள், இது பொருள்கள், இது நம்முடைய உறவினர்கள் என்று விதவிதமான தூரங்களில் வைத்து கொடுத்தது எதுவென்றால் மொழி என்ற ஒன்று. இதன் மூலமாக எனக்குள் உலகத்தினுடைய பல கதவுகள் என்பது திறக்கப்பட்டது. இதன் மூலமாக, மொழியின் மூலமாக. மொழியினுடைய சாவியை போட்டு நான் திறக்கின்ற போதெல்லாம் இதுவரையிலும் பெயர் கண்டிராத, பெயர் சூட்டப்பட்டிராத பலவற்றை நானே என்னுடைய கண்களால் கண்டுபிடிக்க தொடங்குகின்றேன். இதுவரைக்கும் அதுக்கு என்ன பெயர் என்றே எனக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒன்றை என்னுடைய கண்களால் கண்டு இதற்கு என்ன பெயர், இதற்கு என்ன பெயர் என்று நானே கண்டுபிடிக்கின்றேன். அவற்றிற்கு நானே எனக்கு பிடித்தமான பெயர்களை சூட்டுகின்றேன். இதுக்கு இதுதான் பெயராக இருக்கும், சரி நாம் இதற்கு இந்த பெயர் வைக்கலாம், அதற்கு இந்த பெயர் வைக்கலாம் அப்படின்னு நாமே ஒவ்வொரு பெயர்களை, நமக்கு பிடித்தமான பெயர்களை சூட்டத் தொடங்குகின்றோம். குழந்தைகள் அப்படித்தான் இருக்கும். குழந்தைகளுக்கு மொழி என்பது அறிமுகமான பிறகு அந்த குழந்தைகள் காணக்கூடிய எல்லாமே ஒரே பொருளாகத்தான் தோன்றும். எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு விதமான பெயர்கள் என்பதை வைத்திருக்கும். அதனை போன்றுதான் நான் என்னுடைய கண்களால் கண்டுபிடித்த அனைத்திற்கும் எனக்கு பிடித்தமான பெயர்களையே நான் சூட்டுகின்றேன். அந்த பெயர்களுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய வண்ணங்களை பூசுகின்ற சக்தியை மொழியானது எனக்கு கொடுத்திருக்கின்றது. இதற்கு நான் கண்டுபிடித்திருக்கக்கூடிய பெயர்களுக்கு அது கடந்த காலத்தை சார்ந்தது, நிகழ்காலத்தை சார்ந்தது, எதிர்காலத்தை சார்ந்தது என்ற அந்த வண்ணங்களை பூசுகின்ற சக்தியை எனக்கு மொழியானது கொடுத்திருக்கின்றது. அவற்றை விதவிதமான அடுக்குகளில் ஒருமையாகவும் சில சமயம் பன்மையாகவும் அவற்றினுடைய முக்கியத்துவத்திற்கு ஏற்ப அடுக்கும் திறனையும் எனக்கு வழங்கியது எதுவென்றால் மொழிதான். அது ஒருமை, அது பன்மை, அதனுடைய முக்கியத்துவம் என்பதற்கு ஏற்றவாறு அடுக்கக்கூடிய தன்மை, அந்த திறனை எனக்கு வழங்கியது எதுவென்றால் நான் கற்றுக்கொண்ட என்னுடைய மொழி. புரிந்ததா மாணவர்களே? அதில் பெட்டியில் ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எர்னஸ்ட் காசிரர் என்பவர் கூறுகின்றார். படத்தில் நீங்கள் காண்பவர்தான் எர்னஸ்ட் காசிரர். மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன. மொழி என்ற ஒன்று எப்பொழுது பிறக்கின்றதோ அது பிறந்த உடனேயே உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது பேச்சு மொழியும் கவிதை மொழியும் என்பதில் முதல் பகுதியை பற்றி பார்த்தோம். கலைகளினுடைய உச்சமாக இருக்கக்கூடியது கவிதை. அந்த கவிதையினை இயன்றவரை
பேசுவது போல எழுதுவதுதான் சிறந்தது. அதுவே மானுடத்திற்கு, மனித இனத்திற்கு எழுத்தாளர்கள் செய்கின்ற கடமை என்று மகாகவி பாரதியார் கூறியிருந்தார். கவிதை என்பது எப்படி தோன்றுகின்றது, அது எழுதக்கூடிய செயல்பாடு எப்படி நிகழ்கின்றது, கவிதை எழுதி முடித்துவிட்ட பிறகு அந்த கவிஞனுக்கும் கவிதைக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு என்ன என்று தொடர்கின்ற இந்த கேள்விகளுக்கான பதில்கள் எண்ணற்ற அழகியல்வாதிகள், தத்துவ ஞானிகள், கலை விமர்சகர்கள், மொழியியல் அறிஞர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதில் நாம் இதுவரை கேட்டது, கண்டது, படித்தது இவை எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது நாம் மொழியில் மிதந்து கொண்டுதான் பிறந்ததாக நமக்கு தெரிய வருகின்றது. மொழியில் மூழ்கியபடிதான் எனது விழிகளானது இந்த உலகையே காண திறந்தன என்பதையும் உணர்கின்றோம். மொழி என்பதை நமக்கு அறிமுகமாகுவதற்கு முன்னால் இங்கே இருக்கக்கூடிய பொருள்கள், விலங்குகள், பறவைகள், வானம், நிலவு, சூரியன், மரங்கள், செடி கொடிகள் இவை இல்லவே இல்லை. மொழிதான் என்னுடைய உலகத்தை ஒவ்வொரு பொருளுக்கும் பெயர்களோடு கட்டி எழுப்புகின்றது. அதன் பிறகுதான் நான் என்பதே தோற்றம் பெற்றது. எனது உலகமே இந்த மொழியினால் கட்டமைக்கப்படுகின்றது. அதன் பிறகு அந்த உலகத்திலிருந்து தனித்து பிரிந்து நான் என்பது உதயமாகின்றேன். மொழி என்ற ஒன்று என்னுள் தோன்றியவுடன் இந்த உலகமே என்னுடைய கவனிப்புக்குரியதாக மாறுகின்றது. ஒவ்வொன்றையும் நான் கவனிக்கின்றேன். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஒவ்வொரு நூலாக பிரித்து வகுத்து அதனை சேர்த்து அதனை பல விதவிதமான தூரங்களில் வைத்து எனக்கு அழகு பார்த்து கொடுத்தது என்னுடைய மொழி. இதன் மூலம் பல கதவுகள் என்பது இந்த உலகத்தில் எனக்கு திறக்கப்பட்டது. பல பொருள்களுக்கு நானே என்னுடைய கண்களால் கண்டுபிடித்து அவற்றிற்கு எனக்கு பிடித்தமான பெயர்களை சூட்டுகின்றேன். அந்த சக்தியை எனக்கு கொடுத்தது என்னுடைய மொழியானது. அவ்வாறு நான் காணுகின்ற பொருள்கள், ஒருமை, பன்மை, அதனுடைய முக்கியத்துவம் இவற்றிற்கு ஏற்றவாறு அடுக்கக்கூடிய திறனை எனக்கு வழங்கியது எதுவென்றால் என்னுடைய மொழியானது. இதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டு உணர்ந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 4. பக்கம் எண் 4 பேச்சு மொழியும் கவிதை மொழியும் என்பதில் ஆரம்பித்து அடுத்த பக்கத்தில் 5வது பக்கத்தில் அவற்றின் முக்கியத்துவத்திற்கு ஏற்ப அடுக்கும் திறனை மொழி எனக்கு வழங்கியது என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 21. தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 21 எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் குருவினா, பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன் இருக்கின்றதா? பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? அதற்குரிய விடையானது தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 5 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? அதில் நேரடி மொழி என்ற தலைப்பு இருக்கின்றதா? அதில் இருக்கக்கூடிய முதல் பத்தி அதுதான் அந்த வினாவிற்குரிய விடை. எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி உணர்ச்சிக்கு மிக அருகில் இருக்கிறது. எனவேதான் இலக்கிய வழக்கை கைவிட்டு பேச்சு மொழிக்கு திரும்பிய உடனே கவிஞனினுடைய கவிதையின் மொழி அதிக வெளிப்பாட்டு சக்தி கொண்டதாக மாறிவிடுகிறது. எழுத்து மொழி அப்படியன்று. எழுதுவதை மட்டும்தான் மனிதனின் கை செய்கிறது. முகத்தில் இருக்கும் வாய் உடம்பில் இருக்கும் கையை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டை தெரிவிப்பதாக அமைந்துள்ளது. அதனால்தான் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் அதிக உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கதாக உள்ளது. இந்த முதல் பற்றி தான் அந்த வினாவிற்குரிய விடை. குறித்து கொண்டீர்களா? மாணவ கண்மணிகள் தெளிவுற தங்களுடைய கையெழுத்து பயிற்சியை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். தெளிவுற படியுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.